வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புது மாடல்ல ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் வந்து நம்ம பண்ணாத ஒரு ஆம்பிளிஃபயர் தான் அது. இது என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டி ஹாலுக்கு வந்து ஆம்பிளிஃபயர் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. அதாவது அவங்களுக்கு காலையில 9 to நைட் 9 o'clock வரைக்கும் 12 மணி நேரம் கண்டினியூஸா ரன்னிங்ல இருக்கும். 10 ஸ்பீக்கரும் 2 சீலிங்கு 8 சைடு தேட்டர் பாக்ஸும் போட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுல 2 சென்டர் பாக்ஸும் உண்டு. ஸோ இதுல வந்து 8 ஸ்பீக்கர் வந்து சைடு பாக்ஸ் நம்ம தேட்டர் பாக்ஸ் ஆகும். நம்ம வந்து 2 பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீலிங் ஸ்பீக்கர்ல போடுற மாதிரி வந்து இது ஆம்ப் வந்து கேட்டிருக்காங்க. அதுல 2 சப்வூஃபரும் நம்ம கேட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஆப்பை பிரிச்சுட்டோம். இப்ப இந்த பிராண்டட் ஆம்ப்ல எல்லாம் வருது இல்லையா, இப்போ 9 சேனலுக்கு ஒரு ஆம்பு, சப்வூஃபருக்கு தனி ஆம்பு, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ஆம்பாவே பிரிச்சுட்டோம். ஸோ 2 ஆம்பை பிரிச்சு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கோம். ஆடியோவை எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா வந்து நம்ம அதுவும் அப்லோடு பண்றோம். கண்டிப்பாவே அப்லோடு பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடையில எனக்கு ஒரு 5 to 6 நாள் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னால ஒர்க் பார்க்க முடியல. ஸோ அடுத்தல இப்பதான் லைன் பை லைனா ஒர்க் பார்த்துட்டு வரேன். நிறைய கஸ்டமர் கூப்பிட்டுருந்தீங்க, என்னால எடுக்கவும் முடியல. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால நம்மளால எடுக்க முடியல. அதை தவறுதலா நினைக்க வேண்டாம். ஸோ அதுக்கு எதுவும் வருத்தமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால தான் என்னால போன் அட்டன் பண்ண முடியல. முடிஞ்ச வரை வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ரிக்வயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்க தயவு செய்து வாட்ஸ்அப்ல நீங்க வந்து நீங்க மெசேஜா போடலாம். நான் காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒர்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் தான் பாக்குறோம். ஸோ வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதோட ரிப்ளை பண்ணக்கூடியது எல்லாருக்கும், நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க வரலாம் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம இன்னொரு என்ன ஒருன்னா, நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர்ல அப்படிங்கிற ஊர்ல தான் நம்ம கடை இருக்குது. கடை எங்கன்னா RBS ஆயுர்வேத காலேஜ் பக்கத்துல தான் நம்ம கடை இருக்குது. ஆயுர்வேத காலேஜ்னா நம்ம மோஸ்டபிள் எல்லாத்துக்குமே தெரியும். KMCHக்கு ஆப்போசிட் உள்ள ஒரு கட்டில வந்தீங்கன்னா நம்ம அந்த ஆயுர்வேத காலேஜ் பக்கத்துல தான் நம்ம கடை இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு ஆம்பிளிஃபயருமே ரொம்பவே டைம் எடுத்து தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபயர் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 சேனல், அதாவது 10.2 அப்படிங்கிறது 10 சேனல் 2 சப், அதுதான் 10.2 சேனல் ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மேட் பிளாக் வர மாதிரியும், சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் வர மாதிரியும் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ டிசைன், இது வரைக்கும் நம்ம போடாத டிசைன் தான் நம்ம இது வரைக்கும் இதுல யூஸ் பண்ணிருக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் இந்த டிசைன் போடல. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து இந்த டிசைன் வந்து நான் போட்டிருக்கிறேன். பேனல் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதுதான் நம்ம பேனலோட டிசைன். அது மாதிரி லைட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல நம்ம போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த லைட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் இடத்துல நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்கறதுனால இதை கட் ஆஃப் பண்றதுக்காக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கிறேன். ஸோ தேவை இல்லை அப்படின்னா நீங்க வந்து கட் ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டிஸ்பிளேல வந்து நீங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா 0 நம்பரை லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா ஆஃப் ஆயிரும். ஆம்ப் ஆன்ல இருக்குதானே தெரியாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து HDMI போட்டிருக்கேன். ஸோ வெறும் டிஸ்பிளே மட்டும் தெரியுது. இப்போ இந்த டிஸ்பிளே மட்டும் ஆஃப் பண்ணிட்டாலும் எதுவுமே தெரியாது. இதுதான் நம்ம அந்த லைட்டுக்காக கட் ஆஃப்காக வச்சிருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் உடம்பு ரெடி ஆயிட்டு வருது. ஆனாலும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு சில பல பலவீனம் இருக்கதான் செய்யுது. அதன் மத்தியில நம்ம வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். வேலை நம்ம என்னைக்கும் விட்டது கிடையாது. நம்மளால கை கால் எவ்வளவு தூரத்துக்கு தடனா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உழைப்போம். அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு உழைப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால செய்ய முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்வோம். உள்ள இன்டீரியர் வாங்க பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சப் ஃப்ரீக்வன்சிக்காகவும் இது 10 சேனலை கண்ட்ரோல் பண்ற மாதிரி 10 சேனல்லையும் இந்த 2 சப்பும் ஒரே கண்ட்ரோல் தான். குறைச்சிட்டீங்கன்னா எல்லாமே மியூட் ஆயிரும். இதுல போட்டிருக்கு இந்த கண்ட்ரோல் அதுக்கு தான். உள்ள வாங்க இன்டீரியர் என்னென்ன பார்க்கலாம். உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24/0/24ல பியூர்
காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முழுக்கவே நம்ம வந்து நம்ம வைண்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம சொந்த யூஸ்க்காக மட்டும் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வரோம். இது நம்ம முழுக்க நம்ம சொந்த ஆம்பிளிஃபயர், அதாவது நம்ம ஆர்டர் கொடுக்குற ஆம்பிளிஃபயருக்கு மட்டும் தான் அதிகபட்சம் நம்ம சொந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். 95% நம்ம சொந்த போர்டு தான் நம்ம ஆம்புக்குள்ள இருக்கும். ஏன்னா சொந்த போர்டு போடுறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு போர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதில் காம்பனன்ட்ஸ் ஆல்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஹீட்ஸிங்கில் மாட்டி ஒவ்வொரு சேனலாக ஆடியோ கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆம்புக்குள்ள ஏற்றி அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் டெஸ்ட் பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைமிங் அப்படிங்கிறது வாங்கிக்கிறோம் கஸ்டமர்கிட்ட. ஏன்னா ஒவ்வொரு ஆம்பிளிஃபயருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரூ நட்ல இருந்து எல்லாமே நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு ஒரு மன திருப்தி அதில் இருக்குது. நம்மளால நம்ம கைப்பட செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மன திருப்தியா இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம உட்காந்து நம்ம செய்யறோம். அவ்வளவுதான், நம்மளால செய்ய முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யறோம். உடம்பு சரியில்லாட்டாலும் உட்காந்து நம்ம வேலை தான் செய்வோம். ஆனால் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம வந்து நம்ம லீவ் போட்டுக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம். உள்ள இன்டீரியர் வாங்க பார்க்கலாம். அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 4 கெப்பாசிட்டர் பிசிபி தான் இதுல யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5010 மெட்டல் டயோடும் 10050 வோல்ட் கெப்பாசிட்டி 4 எண்ணம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை பாதுகாக்கிறதுக்காக ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் 2 எண்ணம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆம்பில் ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த பவர் ஆம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 சேனல் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 5 சேனல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டோ 2 ஃபிட்டோ ஷார்ட் ஆகுது, ஏதோ ஒரு தவறுதெல்லாம் ஷார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 வோல்ட் அப்படியே வெளியே வரும். அந்த வெளியே வரும்போது அந்த இடத்துல நீங்க சப்பா இருக்கட்டும் ஸ்பீக்கரா இருக்கட்டும் எதை தீக்கு போட்டீங்கனாலும் அது கரிஞ்சிடும். ஸோ அதை அந்த ஸ்பீக்கரை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த போர்டு. இப்போ பவர் ஆம்ப் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் என்ன ஆகும்னா கட் ஆஃப் பண்ணிடும். எந்த லைனையுமே போக கூடாது. ஒரு ஸ்பீக்கர்ல ஒரு ஃபிட் ஷார்ட் ஆனாலும் ஓல்டு வெளியே இருந்தாலும் எந்த ஸ்பீக்கருக்குமே லைன் போகாது, எல்லாமே கட் ஆஃப் பண்ணிடும். ஏன்னா உங்க ஸ்பீக்கர் எல்லாமே பாதுகாக்கிறதுக்கு தான் அது ஸ்பீக்கர் ப்ரொடக்ட். அதுக்காக நீங்க ஃபுல் வால்யூம் வச்சுட்டு திருக்கிட்டு ஸ்பீக்கர் போகாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா போயிடும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வால்யூமுக்கு போகக்கூடியது வேற, நம்ம பவர் ஆம்ப்னால போகக்கூடியது ரெண்டுமே வேற டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரோட காயில் பிரச்சனை இருந்தாலும் ஸ்பீக்கர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்ல நம்ம லிமிட்டெடுக்கு அதிகமா நம்ம வால்யூம் வைக்கும் போதும் ஸ்பீக்கர் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது வேற இது வேற. இது வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆம்ப்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதை கட் ஆஃப் பண்றதுக்காக அந்த போர்டு. அது மட்டும் இல்லாம ஆன் பண்ணும்போது டம் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அதையும் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த போர்டு யூஸ் பண்றோம். ஸோ 2 பர்பஸ்க்காக டைம் டிலே ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் 2 யூஸ்க்காக நம்ம அதை பண்றோம். வாங்க 5 சேனல் போர்டை பத்தி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 மொத்தம் 5 சேனல். 1 2 3 4 5 மொத்தம் 5 சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்டும் இன்னொரு 5 சேனலுக்கு இங்க ஒரு போர்டும் 2 5 சேனல் போர்டு வந்து நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது 5 ஸ்பீக்கருக்காகவும் இது 5 ஸ்பீக்கருக்காகவும் சைடு சேனலுக்கு 2 தனித்தனியாக போட்டிருக்கோம். எங்க சப்ப காணலன்னு நினைக்க வேண்டாம், அது பக்கத்தில் இருக்குது, அதை நான் அடுத்தால சொல்றேன். அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெய்னர், நம்மளுடைய நியூ டிசைன் போட்ட சப் வித் கெய்னர் தான் நம்ம புதுசாக போட்டிருக்கோம். நியூ டிசைன் வேற, நியூ மாடல்ல சர்க்கியூட்டை மாற்றி நான் இதில் போட்டிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்லா கெயின் டெப்த் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பு வெயிட்டுமே நல்ல தரமாகவே இருக்கும் இதில். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது ரிமோட் கிட்டோட பாட்டம் போர்டு அதில் மைக் ப்ரீக்கும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். மைக் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரே ஒரு மைக் மட்டும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு மைக் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம். தூக்கம் தள்ளுது நண்பர்களே. 2 மணி நாளா லேட் நைட்டு தான், ஒரு 1 மணி 2 மணி நேரம் உட்காந்து வேலை செஞ்சதுனால ஃபுல்லாமே தூக்கம் தள்ளுது. என்னாலையும் முடியல. இப்போ தான் கொஞ்சம் உடம்பு ரெடி ஆகி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா அதே ரொம்ப டயர்ட்னஸாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஆர்டர் எடுத்துருக்கிறோம். ஸோ ஆர்டர் டைப் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஏற்கனவே ஒரு 5-6 நாள் நம்மளால வேலை செய்ய முடியாமல் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம டயத்துக்கு ஆர்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து வேலை செய்கிறோம். உண்மையிலே சொல்கிறேன், இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்ல வரல. சம்பாதிக்கணும்னா அதுக்கு 1000 வழிகள் இருக்குது. இதுதான் வழிங்கிறது கிடையாது. ஆனா அதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். விற்கணும்னு நினைச்சா, நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஸ்பேரை வாங்கி வித்துட்டு போயிடலாம், கேபினட் வாங்கி வித்துட்டு போயிடலாம், நம்ம போர்டாவே நம்ம தனியா வித்துட்டும் போயிடலாம். ஸோ அது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிடிச்ச வேலையை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியே செய்வோமே. ஸோ அதில் வந்து நிறைய கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தி. ஏன்னா நிறைய கஸ்டமர் எல்லாத்தாலையும் எல்லாரையும் நம்ம திருப்தி பண்ணலாம் முடியாது.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா கஸ்டமரையும் நம்ம திருப்தி பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ நிறைய கஸ்டமர் ரிவ்யூவாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும்போது நோட்டிபிகேஷன்ல தெரியும். நிறைய கஸ்டமர் எத்தனை ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, நீங்க யூடியூப் சேனல்ல பாத்துக்கலாம். எத்தனையோ ரிவ்யூ, அவ்வளவுமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு ஆடியோ பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து அதை நம்ம ரிவ்யூவா கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக நம்ம ஓடுறோம், அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, கஸ்டமர் நிறைய நமக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு வீடியோ இருக்குது, கஸ்டமர் ரிவ்யூ வீடியோ. நான் எல்லாமே அப்லோட் பண்ண என்னால முடியல. ஏன்னா ஒரு ஆள் வந்து எத்தனை ஒர்க்கை பார்க்கணும் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நான் செஞ்சுட்டு வரேன். ஸோ அதனால லைன் பை லைன் எல்லாரும் வீடியோவும் கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணுவேன். எல்லாமே என்னுடைய மொபைல்ல சேவ்ல தான் இருக்குது. கண்டிப்பா கேப் கிடைக்க நேரம் ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணிட்டே வந்துடுவேன். ஸோ தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டயர்ல தான் பேசுறேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஏதாவது தவறுதலா பேசியிருந்தாலும். ஸோ வாங்க அடுத்த ஆம்பிளிஃபயரை பத்தி பார்க்கலாம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம சப்வூஃபர், நம்ம சிங்கக்குட்டி போட்ட 2 போர்டு போட்ட சப்வூஃபர் ஆம்ப் தான் இது. இது வந்து 2 மல்டிபிள் பர்பஸ்க்காக இதை பண்ணியிருக்கிறேன். அதாவது நீங்க சப்வூஃபர் ஆம்பாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதை எடுத்து அவுட்டோர் ஆடியோக்கு நம்ம 2 12 இன்ச்சு 4 12 இன்ச்சு போட்டு ஒரு மிக்சர்ல போட்டு நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டிபிளா தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேனல் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியே வந்திருக்கு, மல்டி பர்பஸ்ல போட்டிருக்கு. மேலையும் கீழையும் பிளாக் போட்டு கீழே வந்து சென்டர்ல வந்து மேட் பிளாக் போட்டிருக்கிறேன். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மேட் பிளாக் போட்டிருக்கிறேன். அழகா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி லைட் வந்து வேமீட்டர் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு. இந்த உங்களுக்கு காமிக்கிறேன், பேஸ் வரல அதனால உங்களுக்கு அது தெரியல. இந்த உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். டிவில கனெக்ட் பண்ணிருக்கனால பாத்தீங்கன்னா தெரியும். பேனல் எப்படி இருக்கு நண்பர்களே, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒயிட் லைட் எல்இடி போட்டு ஒரு டிஃப்ரெண்டா போட்டிருக்கிறோம். அது இப்ப இல்ல, இருந்த ஒரே ஒரு பீஸ் இருந்தது, அது போட்டுட்டேன். அடுத்தால நம்ம எப்போ வரும்னு தெரியாது. இருந்தது அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கட்டும் போட்டுட்டு இருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேனல் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உள்ள இன்டீரியர் இல்ல கண்ட்ரோல் எதுவும் இருக்காது, அதான் ஹைலைட். இல்ல எந்த கண்ட்ரோலுமே இருக்காது, சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு அட்ராக்ஷனா இருக்கும். இந்த பிராண்டட் ஆம்ப்ல எல்லாம் எப்படி இருக்குது, சைடு சேனலுக்கு தனியாவும் சப்வூஃபருக்கு தனியாவும் 2 ஆம்பா யூஸ் பண்றாங்களா. இதுவும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப 7.2 எல்லாம் கேக்குறீங்க இல்லையா, அந்த இடத்துல 7 சேனலுக்கு ஒரு ஆம்பு, சப்புக்கு ஒரு ஆம்பு, 2 தனித்தனியா 2 ஆம்பா இருக்கும்போது வீட்டுல கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு மினி தியேட்டர்னா தியேட்டர் மாதிரி அப்படியே இருக்கும். ஆனா அது பார்க்கறதுக்கு ஒரு தனி லுக். கீழே சப் ஆம்பு, மேல ஒரு சைட் சேனல் ஆம்பு, எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியும் பண்ணலாம். அப்புறம் 10.2 சேனல் ஆம்பிளிஃபயருக்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம். 5.2 26 மாஸ்பெட் ஆம்புக்கும் அந்த மாதிரி பண்ணலாம். இது நம்மளுடைய சாய்ஸ் தான். சோ அதனை வந்து நம்ம கஸ்டமைஸா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சப்புக்கு தனியா வேணாலும் இதுக்கு தனியா வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைமா போட்டிருக்கிறோம். இதோட ரிசல்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வரும்போது நான் உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்றேன். இதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்வூஃபருக்கு நம்ம சிங்கக்குட்டி தான் போட்டிருக்கோம், 8 டிரான்சிஸ்டர் போர்டு தான் நம்ம போட்டிருக்கோம். சோ ரிசல்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது, பக்காவா இருக்கும். சொல்ல வாங்க உள்ள பாக்கலாம் இன்டீரியர் என்னங்கிறத. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெவியா போட்டு காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பவர் சப்ளை செக்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 5010 மெட்டல் டயோடும், அப்புறம் 10050 வோல்ட் கெப்பாசிட்டி 4 எண்ணம் போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சப்வூஃபருக்காக ஒரு சேனல், ஒரு சப்வூஃபருக்கும் இன்னொரு 8 டிரான்ஸ்ஃபர் சப்வூஃபர், 2 8 மொத்தம் 16 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜம்முன்னு இருக்கும், பேசிக்கெல்லாம் பிரிச்சு எடுக்கும். இதே வந்து பெரிய ஹால், கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ஹாலுக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. பார்ட்டி ஹால்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது என்ன யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்ட்டி ஹால்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதோட பிளான் எனக்கு கொடுத்துட்டாங்க, அதுக்கு தகுந்தாப்புல நான் செஞ்சிருக்கிறேன். இதை வந்து நம்ம மல்டிபிளாவும் செஞ்சிருக்கிறேன். அதாவது பவர் ஆம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ சப்வூஃபருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் சப்வூஃபர் சப்ஃப்ரீ எதுவுமே இதுல நான் கொடுக்கல. சப்ஃப்ரீ எல்லாம் இந்த ஆம்ப்ல கொடுத்துருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பின்ன காட்டுறேன் வாங்க. இதா இருக்கு இல்லையா பின்னு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 சேனலுக்காக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கேன். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஸ்பீக்கருமே லெஃப்ட் ரைட்டாகவும் சப் 2.1 வேலை செய்யும். அதாவது எல்லா ஸ்பீக்கரும் லெஃப்ட் ரைட்டா மாறிடும். அதே ஆஃப் பண்ணிட்டோம்னா சரௌண்ட் சிஸ்டத்துக்கு வந்துடும். அதாவது இப்போ சாங் போட்டு டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சரௌண்டாக வேலை செய்யும். மூவி எதுவும் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு மைக் ஆப்ஷனாக கொடுத்துருங்க. சப் அவுட்டுக்கு வந்து நம்ம சப் அவுட்டுக்கு ஒரு பின்னு மட்டும் கொடுத்துருக்குறேன்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI ஆப்டிக்கல் கோஆக்சல் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா கிட்டுமே போட்டிருக்கோம். இந்த பின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது சப்வூஃபருக்காக மட்டும்தான். இதில் வந்து 2 பனானா சாக்கெட் போட்டிருக்கோம். ரெண்டுமே சப்வூஃபருக்காக மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறோம். உள்ள இந்த சப்வூஃபர் ஆம்பில் இன்டீரியர் என்ன அப்படிங்கிறத ஒன்றா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வயரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வயரிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ரொம்ப பொறுமையாக உட்காந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு ஹம்மிங் நாய்ஸ் இல்லாமல் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக செய்வோம் அப்படிங்கிறது செஞ்சுட்டு இருக்கிறேன். எப்படி இருக்குது வயரிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பிரம்மாண்டமான ஒரு ஆம்ப் வாங்க பார்க்கலாம். சப்வூஃபருக்கு மட்டும் பிராண்டட் ஆம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து இன்பில்டாக வராது. ஸோ அதுக்கு தனியாகவே சப்வூஃபர் ஆம்ப் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஆம்பும் அதேமாரி தான் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நான் நிறைய அப்லோட் பண்ண முடியலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 5.1 டோட்டல் கிட்டு தான் பாடிட்டு இருக்கு. அங்கே ரிசல்ட்டை கேட்டுட்டு அவங்க கூப்பிட்டு எனக்கு இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 2 சப்வூஃபரும் பைனியர் டபுள் காயில் இப்போ நல்ல டிரைவ் ஆகணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜம்மு டிரைவ் பேஸ் அப்படின்னு சொல்லியே கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மேட் பிளாக் போட்டு சென்டரில் பிளாக் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு நியூ டிசைன் தான் இதை போட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு நீட்டாக இருக்கணும், கசகசன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது பேனல் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். உள்ள இன்டீரியர் வாங்க பார்க்கலாம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவி டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தால நம்ம அந்த இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே இது விஷயம் தான் இதுலேயும். ஆனால் இதில் இன்னொரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் ஃப்ரீ வந்து இதில் நம்ம போட்டிருக்கோம். நம்மளுடைய சப் ஃப்ரீ இதில் போட்டிருக்கோம். இந்த சப் ஃப்ரீக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த சுவிட்ச் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது நம்ம சப் ஃப்ரீக்குள்ள உள்ளே போயிட்டு கண்ட்ரோல்லேருந்து பவர் ஆம்புக்கு வந்துடும். ஸோ நம்ம சப் ஃப்ரீ வந்து வேலை செய்யும். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சப் ஃப்ரீக்கு உள்ளே போகாது, நேராக கண்ட்ரோல் டு பவர் ஆம்பு. இது பவர் ஆம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்வூஃபர் ஆம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மல்டி பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த சுவிட்ச் கொடுத்துருக்குறோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு. பவர் ஆம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள வயரிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உள்ள பார்த்துக்கலாம். இதுதான் இந்த 3 ஆம்பிளிஃபையர். இதுக்கு இன்னும் இருக்குது, இன்னும் முடியல வீடியோ. வாங்க கண்டிப்பாக பார்க்கலாம், இன்னும் நிறைய இருக்குது. வாங்க அடுத்த ஆம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம சிங்கக்குட்டி உள்ள போட்ட ஆம்ப் தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா 8 டிரான்ஸ்ஃபர் போட்டு தான் போட்டிருக்கோம். நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது தான், ஆனால் இந்த வீடியோவில் காமிப்பேன் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உள்ள ஆம்பும் அதே சேம் தான், ஆனால் பேனல் மட்டும் நம்ம ரெகுலர் மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு, வயரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அதை முடிச்சுட்டு வாங்க. இங்கே 7.2 இங்கே இருக்குது, அது 5.1. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5.1 ஃபுல் ஹெவி. நல்ல தேட்டர் எஃபெக்ட் வேணும், தரமா வேணும்னா அந்த ஆம்பை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா 8 டிரான்ஸ்ஃபர் போர்டு போட்டிருக்கோம், சப்புக்கு பிரிச்சு எடுக்கும். வாங்க அடுத்த ஆம்பை பார்க்கலாம். 7.2 அதாவது 7 சேனல் 2 சப்வூஃபர் நம்ம ரெகுலரா போட்டிருக்க 30 மாஸ்பெட் ஆம்ப் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். வாங்க பார்க்கலாம். அதை பத்தி தான் இருக்கு. இதுல கேபினெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பேனல் வந்து மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் மாடல் தான், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க அதே மாடல் தான். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு சேனலுக்காக ஒரு கண்ட்ரோலும், மாஸ்டர் கண்ட்ரோலும், சப் ஃப்ரீக்வன்சியாக ஒரு கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம். உள்ள இன்டீரியர் வாங்க பார்க்கலாம். இதில் வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மரும் ஒரே ஆம்பில் ஏற்றிருக்கிறோம். அதாவது 2 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரே ஆம்பில் போட்டிருக்கிறோம். ஒன்று வந்து சப்வூஃபருக்காகவும், ஒன்று 7 சேனலுக்காகவும் நம்ம தனித்தனியாக 2 டிரான்ஸ்ஃபார் பிரிச்சிருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 டிரான்ஸ்ஃபார் போர்டு தான் நம்ம சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வயரிங் வந்து எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே 5 சேனல், மேலே 2 சேனலுக்காக தனியாக கொடுத்து அதை ஒரு ஹீட் சிங்க் ஃபிட் பண்ணி பக்கத்தில் ஃபேன் வைக்கிற மாதிரி அதுக்கு பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயமா எல்லாத்துலேயுமே ஒரு டெக்னிக்கல் நாலேஜோட தான் நம்ம அதை பண்ணுவோம். சும்மா நார்மலாலாம் பண்ணுறது எல்லாத்தையும் ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவோம். ஏன்னா ஒரு வேலை வந்து நம்ம செய்கிறது வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். அதுதான் என்னுடைய டார்கெட். ஏதோ ஒப்பேத்துற மாதிரி நம்ம வேலையே செய்ய மாட்டோம். செஞ்சா தெளிவாக செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய நேச்சுரல். ஏன்னா கொடுக்குற கஸ்டமருக்கு, ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு நம்ம தெளிவாக செஞ்சு கொடுக்கணும். அதுதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2.1 இந்த இருக்கு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே முழுக்க நம்ம சொந்த போர்டு போட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆம்ப் தான். இது வயரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இது 2.1 2 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் போடுற மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் தான், நம்ம எப்பொழுதும் போட்டுட்டு இருக்க ஒரே ஆம்ப் 5.1 தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோவில் போட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம 4 டிரான்சிஸ்டர் போட்டு பிரிட்ஜபிள் போர்டு போட்டு இது பண்ண ஆம்பிளிஃபையர் தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்.
ஏதோ ஆராய்ச்சி நிலையத்தில் பண்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் வந்து புதுசாக வந்து நம்ம ஒரு போர்டு வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அதை டெஸ்டிங் ஹீட்லாம் ஆகுதா என்னங்கிறதுக்காக காலையிலேருந்து சும்மா போட்டு வச்சிருக்கிறேன். சர்க்கியூட்லாம் நோண்டு வேலை பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த அங்கங்கே தூக்கிட்டு நிற்குது இங்கேன்ட்டு. ஸோ எல்லாமே இதில் போட்டு வச்சிருக்கோம். இதில் வந்து சும்மா டெஸ்டிங்காக இந்த ஆனில் போட்டு வச்சிருக்கிறேன். எப்படி கிடக்குன்னு காலையில் போட்டது இன்ன வரைக்கும் அது கண்டுக்கிறதே இல்லை. காலையிலேருந்து அது வாட்டில் ஆனில் கிடக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக அது போட்டு வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேபினெட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 1.2 mm திக்னஸில் இந்த கேபினெட் போட்டிருக்கிறேன். இது பெரிய பெரிய ஆம்புக்கு மட்டும்தான் இந்த இது கேபினெட் யூஸ் பண்ணுறோம். டபுள் டிரான்ஸ்ஃபரும் வைக்கிற ஆம்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். தனியாக நிறைய பேர் கேபினெட்டாகவும் வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையில நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது உங்களுக்குலாம் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கேபினெட் இந்த திக்னஸில் நாங்கள் பார்க்கல, 2 டிரான்ஸ்ஃபர் வச்சாலும் நல்லா தாங்குது, நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னீஷியன் வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி தான். ஏன்னா நம்ம கேபினெட் வந்து நம்ம சொந்தமாக நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கேபினெட். அது தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் வரோம். இதான் நண்பர்கள், இன்னைக்கு இத்தனை ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் 2 அங்கே இருக்குது, இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த அங்கே 2 டெலிவரிக்காக ரெடியாக இருக்குது. எல்லாமே டெலிவரிக்காக இப்போ என்ன எதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குன்னா எல்லாமே டெஸ்டிங் முடிச்சு வச்சிருக்கிறோம். இன்னும் ஸ்பீக்கர் எல்லாத்துக்கும் மாட்டணும், ஸ்பீக்கர் மாட்டணும், சப்பு மாட்டணும், இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கணும். ஸோ அதனால வந்து எல்லாத்துக்குமே வெயிட்டிங்ல இருக்கு. இன்னொன்று என்னன்னா சில ஆம்ப் வந்து நம்ம வெளியில பார்சல் மூலமா வெளியே போறதுனால அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி தான் நம்ம அனுப்ப வேண்டிய இருக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதனால தான் இப்போ அந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறோம். இவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோல. அது மட்டும் இல்லாம எதுவும் தப்பா பேசியிருந்தா கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும், அவ்வளோதான். இது எத்தனை நாள் நம்மளால செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செய்வோம், அவ்வளோதான். என்னால் உடம்புல நல்லா ஒரு பேலன்ஸ் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நம்ம செய்வேன். அதுக்கப்புறம் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒரு ஃபுல்லாமே என்ன சொல்கிறது, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலியே வர ஆரம்பிச்சிருது. நைட் டைமுக்கு வந்து லேட் நைட்டாக வேலை செய்கிறோம். காலையில் விடிஞ்சிறதும் தெரிய மாட்டேங்குது, அடையிறதும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு என்னன்னே தெரியல. அதாவது ஒரு சில நேரத்துக்குலாம் என்னடா எனக்கு நேரமே போக மாட்டேங்குடா, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். நேரம் 10 மட்டுக்குன்னு இது வரைக்கும் யாரும் நினைச்சிருப்பாங்கன்னு தெரியல. நான் 10 மட்டுக்கு தான் டெய்லி செல்றேன். அடுத்த நாள் கடனை வாங்கி தான் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மளால செய்ய முடியல. காலையில ஒரு சராசரி ஒரு 10 மணிக்கு கடைக்குள்ள வாரோம் அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்ற நேரத்துக்கு வீட்டில் கூப்பிட்டு சொன்னாதான் நமக்கு ஞாபகமே வருது சாப்பாடு டைம் வந்திருக்கும் அப்படின்ட்டு. அது எத்தனை மணிக்கு அவங்க 3 மணிக்கு ஆளை காணுமேனு 3 மணிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த நிலைமையில நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஃபுல்லா இந்த மண்டை இருக்குது எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வச்ச மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி தான் இருக்குது. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க இதுக்குள்ளேயே கிடக்குறோம். சில டைம்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குன்னு தெரியும், பாதி இப்படியே போயிருச்சு. ஸோ இதுக்கு மேல நான் எப்படி போக போகுதுன்னு தெரியல. இன்னும் உதிர்ந்துட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாமே ஆயிடுச்சு, வெள்ளையாயிருச்சு. சரி நம்ம உதிரதான் அடுத்த வேலையா என்னன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுல் ஃபோர்ஸுமே கொடுத்து தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எதுக்காக அந்த வீடியோவில் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும், அவ்வளோதான். ஸோ முடிஞ்சால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் எல்லாமே இப்போ கேப் விழுந்துருச்சு, நிறைய வீடியோ எதுவுமே போடலை, கேப் விழுந்துருச்சு. இப்போ கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கிறது தூங்குறதுக்கான டைமிங்கே இல்லாமல் மாரி போகுது. இப்போவுமே மணி 11 ஆயிடுச்சு. முடியலை. ஏன்னா 2-3 நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி 2 மணி நேரம் வேலை செஞ்சதுனால அதே ரொம்ப டயர்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது ஆம்ப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். இந்த மார்க்லாம் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மக்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 நாளாக 1 மணி 2 மணி இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் அதுக்கப்புறம் வந்து நைட்டு வேலை தான் பார்த்துருக்கோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால ஒரு 5 to 6 நாள் என்னால் வேலை செய்யலை. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிலே ஆகி தான் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வரோம். ஸோ தப்பாக நினச்சிக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் டெலிவரி கொடுத்துட்டு தான் வரோம். ஸோ உடம்புக்கு முடியலைனால ஒரு 5-6 நாள் ஃபோனும் சரியாக எடுக்க முடியலை, அதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருந்தோ நீங்கள் எதுவுமே தப்பாக எடுத்துக்காங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் 9025995741. இதான் என்னுடைய ஒரே நம்பர் தான். இந்த ஒரே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜாகவும் பண்ணுங்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஆளை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபோனுக்காகவே ஒரு ஆள் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அடுத்த முயற்சி பண்ணுறேன். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம செஞ்சுட்டு வரோம். எதை செஞ்சாலும் ப்ராப்பராக இருக்கணும், அதுதான் நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ப்ராப்பராகவே கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ எதுவும் தவறுதாக இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9025995741.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இவ்வளவு நேரம் உட்காந்து வீடியோ பார்த்ததுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.